டிஎம்கே ஆட்சியில் சமூகம் இப்படி கெட்டுதுன்றதுக்கு இது ஆதாரம். அதை எடு தம்பி. இந்த மாதிரி வந்து ஒரு கஞ்சா அடிச்சுட்டு ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு பெண்மணிக்கிட்ட போய் ஒரு தகராறு பண்ணுறாருன்னா சுய புத்தியும் கிடையாது, அறிவு இல்லை, ஒரு நிர்வாக திறமை இல்லை, வெறும் ஃபோட்டோ ஷூட் மட்டும் நடத்துகிற ஆட்சி. எந்த பசும் அப்பாடு கத்தது அப்படியே தம்பி. அவர் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருக்காரு. அதான் இப்போ டிஎம்கே ஆட்சியில் சமூகம் இப்படி கெட்டுதுன்றதுக்கு இது ஆதாரம். அதை எடு தம்பி. எல்லாம் வீடியோ எடுங்க. ஒரு சமூகம் எந்த அளவுக்கு கெட்டுருக்குன்றது பாருங்கள். அவர் வந்து அதை கஞ்சா போதை அடிச்சுட்டு நீங்கள் அந்த அம்மா கிட்ட போய் தகராறு பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கூட்டத்திலே வந்து கஞ்சா தான், ஆமாம், கஞ்சா அடிச்சுட்டு இப்போ அந்த அம்மாக்கிட்ட போய் தகராறு பண்ணிகிட்ருக்காரு அந்த பக்கத்தில் இருக்கிற அம்மா கிட்ட. இப்படி வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஒரு போலீஸ் வராருப்பா, 2 போலீஸ் வராருப்பா, அதிசயமாக இருக்குப்பா. எங்கே போயிருந்தீங்க? கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போயிட்டீங்க போல இருக்கா? தம்பி அவர் பக்கத்தில் உள்ள அம்மா கிட்ட போய் சண்டை போட விடு. அப்படி அம்மா அப்படி இங்கே பாரு எல்லாருக்கும் அது 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 அவங்க நடவடிக்கை தொட்டுருங்க. தம்பி ஓகே, இப்படி பாரு, எல்லாம் இப்படி திருப்புங்க. சரி, அது யாரும் எதுவும் பண்ணணும், அவர் போலீஸ் பார்த்துக்க விட்ருங்க. தம்பி காவல்துறை அவரை கொஞ்சம், அவர் கஞ்சா அடிச்சுட்டு இந்த ஆட்சியில் கஞ்சா அடிச்சுட்டு அந்த அம்மா கிட்ட தகராறு பண்ணியிருக்காரு. அவரை கொஞ்சம் அப்படி தூக்கின்னு போயிடுங்க. பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல் சாட்சி பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல் சாட்சி. இப்போ நீங்களே சாட்சி பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு கஞ்சா அடிச்சுட்டு ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு பெண்மணிக்கிட்ட போய் ஒரு தகராறு பண்ணுறாருன்னா பாரு. இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சமூகம் எந்த அளவுக்கு சீர்கெட்டுன்றதுக்கு இதை விட ஒரு உதாரணம் இருக்க முடியாது. அப்படி அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா லேபிள் விட்றோம்ல. இப்போ இங்கே வந்து இந்த வட்டத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய அம்மாவுடைய ஹவுசிங் போர்ட்லேருந்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட்லேருந்து அதே போல் பல்வேறு எல்லா திட்டங்களும் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ஆட்சியில் தான் அன்றைக்கி வந்து கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? ஒரு திட்டம் கிடையாது. நீ 1000 ரூபா கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன். 1000 ரூபா கொடுத்தேன்னா உண்மையிலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்ன சிந்திக்கிறான் இன்றைக்கி? ஆமாம், கொடுத்துட்டார் பெரிய 1000 ரூபா. எங்கிட்ட இருந்து கரண்ட்டு பில்லு வந்து 3 தடவை ஏற்றிட்டு அதில் பணம் வாங்கிக்கினேன். மாதம் 2 முறை வந்து கணக்கெடுக்கிறது, 1 முறை கணக்கெடுப்பேன். அதில் மிச்சப்பற்றம் பார்த்தா அதையும் எடுக்காமல் விட்டேன். பால் விலையை ஏற்றிட்டேன், சொத்து வரியை ஏற்றிட்டேன், மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டேன், வீட்டு வரியை ஏற்றிட்டேன். அப்படி எல்லா வகையில் ஏற்றி 25,000 ரூபா மேலே வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொள்ளடிச்சிட்டு எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா என்ன நியாயம்? இது வந்து யார் இன்றைக்கி சகோதரி கேட்குறாங்க. நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு திமுககாரங்க ஓட்டு போட்டு வந்தால் இதை கேளுங்க. அது ஏன்பா 25,000 ரூபா எங்கள் வீட்டிலேருந்து இப்போ இந்த பார்த்தா ஒரு வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா சில பேர் சரக்கு சாப்பிடுவாங்க. சாப்பிட வச்சுட்டானுங்க, அவனுங்க சாப்பிட வச்சுட்டானுங்க. 52,000 கோடி 52,000 கோடி ஆகிப்போச்சு. வருமானம் வீட்டுக்கு வரதுக்கு பதில் டாஸ்மாக் போகுது. அதில் வந்து வந்து 52,000 கோடி வந்தது. 52,000 கோடி உங்கள் அந்த மாதிரி ஏற்றின விஷயம் எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்தா 25,000 ரூபா பிடுங்கியிருக்கேன் நீ ஒரு வீட்டில். அப்படி பார்த்தா மாதம் 10,000 ரூபா கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? மாதம் 10,000 ரூபா கொடுக்கணும். தேர்தல் காலத்தில் என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் 2 கோடி அட்டைக்கு இலவசமாக 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுப்புன்னு சொன்னீங்க. 2 கோடி பேர் கொடுத்துட்டிங்களா? அதில் நிறைய பேருக்கு இன்னும் கொடுக்கல, இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கல, நிறைய பேர் கொடுக்கல. சரி, அது கூட இப்போ 2021 கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுத்ததே பார்த்தா 3 வருஷம் கழித்து தான் கொடுத்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி ஆண்டு கொடுக்கலாது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி முதலமைச்சர் காலத்தில் 2,500 ரூபா. ஸ்டாலின் என்ன சொன்னார்? 2,000 ரூபாலாம் பத்தாது எங்களுக்கு, 2,500 ரூபா கூட போட்டு 1,500 ரூபா போட்டு 5,000 ரூபா கொடுங்கன்னாரு. 2,500 ரூபா 1,500 ரூபா 5,000 ரூபாவா? என்ன பண்ணுறது? இந்த மக்கு ஆட்சியிலலாம் கணக்கு தெரியாத ஆட்சியில் அப்படி இதில் மட்டும் கணக்கு தெரியும், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இது கரெக்டாக சேர்ந்துடணும். ஆனால் மக்களுக்கு கொடுக்குற கணக்கு போய்டாது. இந்த கணக்கு வந்து 2,500 ரூபா ப்ளஸ் 1,500 ரூபான்னு சொன்னேன். 4,000 ரூபா. அது 5,000 ரூபான்னு சொல்லிட்டீங்க. 4,000 ரூபா கொடுத்துட்டு போங்க. சரி, 3,000 ரூபா கொடுங்க. இல்லை நாங்கள் கொடுத்த மாதிரி 2,500 ரூபா கொடுங்க. இல்லை 1,000 ரூபாவது கொடுக்கலாம்ல. ஒன்றும் கொடுக்காம
ரேஷன் கடையில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கன்னா 1000 கார்டு இதில் 150 200 கார்டு வந்து தான் வாங்கினாங்க. மீதி போடா உன் கரும்பும் நீயும் உன் சர்க்கரையும், சர்க்கரை அளவு கம்மி, இதை விட யாரும் அதை சொல்கிறாங்களே எல்லாமே யாரும் வாங்கலை. பார்த்தா அது வந்து இந்த இவர் இருப்பார் என்ன அவர் பேர் என்ன, ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி கரும்பு. ஓமக்குச்சி நரசிம்மன் தெரியல, அவரு சினிமா படத்தில் இருப்பார். அவர் சைஸில் ஒரு கரும்பு, அவர் சைஸில் ஒரு கரும்பு. இப்படி வந்து தேர்தல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்க வீதிக்கு இறங்கி போகிறாங்க. அவங்க நான் உங்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உண்மையை சொன்னோம், நிதி நிலைமை சீரடிட்டோம், கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியது நாங்கள் தரோம், நாங்கள் பொய் சொல்ல. நீங்கள் அரசு ஊழியர்கள் நம்புகிறாங்க, அவங்களாவது உண்மையை சொன்னாங்க. ஆனால் இவங்கள மாதிரி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டா சோத்தில் ஒரு பொய்யே வச்சு இமயமல் அளவுக்கு பொய்யை சொல்லி அதை கூட முழுங்கி கஷாயம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வித்வான்கள் யாருன்னா இந்த 23ஆம் புலிகேசி அரசாங்கம் தவிர உலகத்தில் இருக்க முடியாது. அப்படி வந்து கடப்பாறை முழுங்கிட்டே கஷாயம் குடிக்கிறவங்க இவங்க, புரியுதா? அப்படி எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் இன்றைக்கி வந்து முழுமையாக கஷ்டம். திருவிக்கரையில் என்ன வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்கள். நம்ம அம்மாவோடைய ஆட்சியில் எவ்வளோ திட்டங்கள். 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அன்றைக்கி நிதி அமைச்சராக நான் இருந்த நேரத்தில், நான் நிதி அமைச்சராக இருந்த காரணத்தினால அப்போ இவர் யார் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு வட சென்னைக்கு ஒரு பிரத்யேகமாக திட்டத்தை தீட்டி கொடுங்க, 5 வருடங்களில் முடிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, மெட்ரோ வாட்டர், அதே போன்று ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இதை மாதிரி ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதில் வந்து எவ்வளோ வந்து பணம் செலவு பண்ணணும், எதுக்கெல்லாம் செலவு பண்ணு சொல்லிட்டு மொத்தம் 5 வருஷத்தில் 16,000 கோடி ரூபாய் அவ்வளோ செலவு செய்ய குடிசு மாற்றி வேறு வருது, செலவு கூட வருது. 16,000 கோடி ரூபாய்க்கு திட்டம் வைத்தோம். முதல்ல வந்து நாங்கள் திட்டம் வைத்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் ஆட்சி மாறிடுச்சு. அது எங்கள் திட்டம்னு சொல்லிட்டு போதும். நம்ம உலகம் சொந்த புத்தியும் இல்லை, சுய புத்தியும் கிடையாது, அறிவு இல்லை, ஒரு நிர்வாக திறமை இல்லை, வெறும் ஃபோட்டோ ஷூட் மட்டும் நடத்துகிற ஆட்சி. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை வந்து லேபிள் ஒட்டி இல்லை வட சென்னைக்கு வந்து ஒரு வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறிய, இதை விட ஒரு கேவலமாக வந்து வெட்கம் மானம் சூடு இருக்காது. ஒரு புது திட்டத்தை கொண்டு வாங்க சொல்லிட்டு போங்க, அவங்க கொண்டு வந்த திட்டம் நாங்கள் அமல்படுத்துகிறோம், மக்களுக்காக கொண்டு வந்தான்ட்டுன்னு. எதுவுமே இவங்க கொண்டு வந்த திட்டம் மாதிரி அதுக்கு வந்து சாயம் பூசுது. இப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்சியில் வந்து சாயம் பூசுகிற வேலை தான் நடக்குது ஒழிய வேறு எந்த ஒரு முக்கியமான எந்த ஒரு பணி இன்றைக்கி வந்து நடக்காதான். இன்றைக்கி வந்து ஒரு மிக மிக ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இதில் வேறு ஒரு கூத்து பாருங்க. அதான் நான் ஏற்கனவே எதுக்கு சொல்கிறேன்னா 23ஆம் புலிகேசி ஆட்சின்னு. எங்கள் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்ந்திருக்கு. ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு 3000 ரூபாய் இருந்தாலே குடும்பம் தள்ளுவாங்க. இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து மளிகை சாமானே வாங்க முடியும்னா அவங்க எங்கே போவாங்க? ஸ்டாலின் இதை பற்றி நினச்சாப்பா? நினைக்கல. ஆனால் என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு, அவருடைய பையன் என்ன அண்ணன்னு கூப்பிடு. அதுக்கு மேலே இந்த இவர் ஏவா வேலு அவர் ஒருபடி போய் இனிமேல் அப்பா அண்ணனை ஸ்டாலினை தாய் மாமன் கூப்பிடு. என்னடா மாமன் மச்சான் இப்படியாடா விளாடுறீங்க எல்லாம்? அதை பார்த்து ஒரு இதில் வந்து உண்மையிலே எனக்கு விழுந்து சிரித்த ஒரு ஜோக் என்னென்னா, அந்த சோஷியல் மீடியாவில் மன்மத லீலை அந்த படம் பார்த்துருப்பீங்க. நான் கூட யோசனை பண்ண மனோ விட்டது கேட்டேன், மனோ கரெக்டாக அது வந்து மன்மத லீலை படம். அந்த படத்தில் கமல்ஹாசன் ஒரு அந்த சீன் நல்லா எடுத்துருப்பாங்க. ஒரு பையன் அப்பான்னு கூடுவான், அடுத்தது 2 பையன் கூடுவான், அடுத்தது 3 பையன் கூடுவான், அடுத்தது 4 பையன் கூடுவான், அடுத்தது 5, அடுத்தது 10, 20, 100, 200 அப்பா 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 அப்பான்னு அது கத்தி அவன் ஓடுவான் எப்பா சாமியை விட்டுருவான். ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு அம்மானா அது எவ்வளோ அம்மா என்று அழைக்காத உயிரில்லைன்ற மாதிரி. அதே மாதிரி பசு கூட பார்த்தீங்கன்னா அம்மா தான் கத்தும். எந்த பசு அப்பான்னு கத்துறது அப்பான்னு அப்பானுக்கு கத்துற பசு யாராவது கேட்டிருக்கீங்களா? இந்த 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 மூடர்களுக்கு தெரியலையே, அது உலகம் போட்டிருக்கின்ற மொழி, அம்மா மொழி. அதனால தான் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சொன்ன இனிமேல் என்ன அம்மா தான் கூப்பிடுன்னு சொன்னாங்களே சொல்லியே எல்லாரும் வந்து விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க அம்மான்றத. அது மாதிரி அம்மா அது எவ்வளோ வந்து அது அடி வயிற்றுலேருந்து உணர்வுபூர்வமாக பிரதிபலிக்கல, அது ஒரு வார்த்தை அது. ஆனால் அதான் நான் சொல்கிறேன், நான் சரிப்பா
எதுக்கு போய் வில்லங்கத்தை வீணாக போய் அப்பான்னு கிரியேட் பண்ணி விட்றாரு. இப்போ ஒரு அம்மாவே போய் ஒரு குழந்தைய போய் வீட்டில் போய் அம்மா அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைய அப்படி வாரி அணைச்சிக்கோ, ஐயோ செல்லக்குட்டி எப்படி என்ன அம்மானு கூப்பிடுது சொல்லிட்டுன்னு. அதே குழந்தை பக்கத்தில் இருக்க பார்த்தா அப்பான்னு சொல்லிச்சு வச்சுக்க, சரி இறகு சந்தேகம் வரல, சந்தேகம் வரல, வீண் குழப்பம் வரல. இந்த வீண் குழப்பம் எதுக்கு போய் இதை தமிழ்நாட்டில் உருவாக்கி இது ஒரு பிரச்சனையாது. அதனால் இதில் தான் வந்து கவனம் செலுத்துகிறாங்க ஒழிய நாட்டு மக்களுக்கு ஒரு வந்துட்டோம் ஆட்சிக்கு, மக்களுக்கு நல்லது செய்வோம் அந்த எண்ணம் கூட கொஞ்சம் கூட கிடையாது.